ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டியில் நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஒரு கோல்டு ஷாப்பிங் பற்றின வீடியோ தான். அதுவும் பட்ஜெட்டில் 3000 ருபீஸ்க்கு நான் ஒரு பெண்டன்ட் வாங்கினேன். நம்ப முடியல, என்னாலும் நம்ப முடியல. பட் அது வாங்கலாமா வேண்டாமா, ஒர்த்தா இல்லையான்றதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் லாங் வீடியோவாக இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்லேயுமே வந்து நான் அன்பேக் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருக்கிறேன். ஸோ என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 3000லேருந்து 3500க்குள்ளே ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அக்ஷய திருதிக்கு வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி பட்ஜெட் கம்மியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, முன்னாடிலாம் வந்து 1000 ருபீஸ்க்கே வந்து மில்லிகிராம் காயினில் ஜிஆர்டியில் வந்து கிடைக்கும். நான் வீடியோ கூட போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துட்டு வாங்கியிருக்கீங்க. நானுமே அந்த மாதிரி தான் காயினாக வாங்கி சேர்த்து வச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் இப்போ தான் கொடுத்துட்டு ஒரு ஜுவல்லாக மாற்றினேன். ரொம்பவே எனக்கு ஒர்த் பையிங்காக இருந்துச்சு. ஏன்னா ரேட் வந்து அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகிடுச்சு இல்லையா, அதனால எனக்கு லாஸே இல்லை. காயினில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம காயினை கொடுத்துட்டு ஒரு 9 months வெயிட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நமக்கு மேக்கிங் சார்ஜ் கூட இல்லாமல் நிறைய கடையில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து ஒரு ஜுவல்லாக மாற்றிருக்கேன். கண்டிப்பாக நான் அதை வாங்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதனால் இப்போ மில்லிகிராம் காயின் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போலாம் ஜிஆர்டியில் மில்லிகிராம் காயினுக்கு மேக்கிங் சார்ஜே 400 ரூபா போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக லாஸ் தான். முன்னாடிலாம் 50, 80 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி வாங்குவோம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அதனால நான் வந்து மில்லிகிராம் காயினே வாங்குறதே விட்டுட்டேன். 1/2 கிராம் 1 கிராம் வாங்கலாம், அவ்வளோதான். அதுவும் ஆஃபர்லாம் போடும்போது நம்ம மேக்கிங்கே இல்லாமல் வாங்கலாம். ஸோ ரேண்டமாக பார்த்துட்டு இருக்கும்போது 200 மில்லியிலேருந்து ஜிஆர்டியில் டாலர் பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நான் ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் 3000 ருபீஸ் தான் வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து இப்போ யோசனையாக இருக்கும். எப்போ போல் ஜிஆர்டியில் இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் உள்ள ஒரு பாக்ஸில் தான் வந்து அனுப்பியிருந்தாங்க. நான் உங்களுக்கு பில்லை வந்து காட்டுறேன். 200 மில்லிகிராம் தான் இது. 200 மில்லிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆஃபர் கூப்பன் கோட் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் கிட்டத்தட்ட குறைஞ்சிது. ஸோ டோட்டலாக 3098 ரூபாவும் 88 ரூபாவும் நான் பே பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் உள்ளே வந்து ஒரு குட்டி பபிள் ட்ராப்லாம் அனுப்பியிருந்தாங்க. பெண்டன்ட் வந்து 200 மில்லி தான் குட்டியாக இருந்துச்சு. பட் வந்து இன்விசிபிள் செயினில் இப்போ நிறைய கிடைக்கிது இல்லையா கோல்டுலேயே, அதில் வந்து போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஆன்லைனில் நிறைய கோல்டு வாங்கியிருக்கேன். மலபாரில் எல்லாத்துலேயுமே வாங்கியிருக்கேன். அதில் வந்து சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வச்சு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படி தான் வந்து முன்னாடி பெண்டன்ட் ஆகட்டும், இயரிங்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் ஜிஆர்டியில் இது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு. சைஸ் தான் ஏதோ மென்ஷன் பண்ணல. சரின்னு சொல்லி நான் ஆர்டர் போட்டுட்டேன். ஆனால் கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நல்லாவே கனமாக இருக்குது. 200 மில்லிக்கு வந்து கண்டிப்பாக அந்த செஞ்சுருக்கக்கூடிய குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. ஒன்றுமே ஆகாது. நம்ம டெய்லி வியர் கூட பண்ணலாம். இது வந்து 18 கேரட் தான், 916 கிடையாது. 18 கேரட் தான். 18 கேரட்க்கு என்ன அமௌண்ட்டு அதுதான் வந்து இப்போ வாங்கியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ராங்காக ஸ்டோரியாக இருக்குது. 200 மில்லியாக இருந்தாலுமே நம்ம போடும்போது நல்லாவே தெரியுது. சிலதில் வந்து இந்த மாதிரி உள்ளே இல்லாமல் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே பெண்டன்ட் வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். நிறைய மாடல் இருந்துச்சு. ஆனால் அப்பப்போ ஸ்டாக் அவுட் ஆகிடுது. நான் இப்போ காட்டும் போது இது கூட ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் நிறைய மாடல் இருக்குது. கீ மாதிரி அது மாதிரிலாம் கூட இருந்துச்சு. நான் இதுதான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கொஞ்ச நாள் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்குது. பட் வந்து நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. சரி டெய்லி வியர் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு செயின் வச்சுருக்கேன், அதில் போட்டும் காமிக்கிறேன். நல்லாவே இருந்தது. இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதிரி ரிங்கும் கொடுக்குறாங்க. செயின்குள்ளே கண்டிப்பாக உள்ளே போகும். யாருக்காவது நீங்கள் வந்து பட்ஜெட்டில் ஒரு கோல்டில் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக இது கொடுக்கலாம். ஸோ இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். நான் சொன்ன மாதிரி 3083 ரூபாய்க்கு நான் இந்த பெண்டன்ட் வாங்கியிருக்கேன். 220 மில்லி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 18 கேரட் பியூரிட்டி போட்டுட்ருக்காங்க பாருங்கள், 18 கேரட். ஸோ எனக்கு மேக்கிங் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. அந்த 500 ரூபாய்க்கு இந்த 98 ருபீஸ் பார்த்திங்கன்னா நான் கூப்பன் கோடு வெல்கம் 3000 அந்த கூப்பன் கோடு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன்னா அதில் வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ எனக்கு வந்து 3083 ரூபா வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பெண்டன்ட் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா, நான் பண்ண தப்பு என்னென்னா, அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது வீடியோ காலில் அதை காமிச்சிருப்பாங்க. நான் அதை பார்க்கவே இல்லை, அப்படியே ஆர்டர் போட்டுட்டேன். பட் எனக்கு வந்து ஓகே தான். 200 மில்லிக்கு என்னுடைய ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருந்தது. ஸோ எனக்கு ஓகே தான். ஸோ உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து அதில் என்கொயரி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ கம்மி ரேஞ்சில் வாங்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்டும் வந்து கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.